அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் தமிழன் டிவியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சி. அன்போடு உங்களை அனைவரும் வரவேற்கிறோம். நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில செயலாளர் அன்சாரி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய முன்னெடுப்புகள்லாம் இப்போ என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையில் ஒரு சீர்திருத்தம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சமூக பணிகளையும் கலந்து சமூகத்தில் இன்றைக்கி தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களையும் மார்க்க ரீதியாக அவர்கள் மாற்று கருத்துள்ள விஷயங்களையும் திருமுறை குரான் நபிகள் நாயகம் சொன்ன போதனைகள் அடிப்படையில் சீர்திருத்தம் செய்கிறோம். அதே போல் சமூக பணிகள் என்று பேரிடர்களில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்வது, மருத்துவ உதவிகள் செய்வது, ஆம்புலன்ஸ் உதவி செய்வது, இரத்த தான முகாம்கள் நடத்துறதுன்ற பல்வேறு சமூக பணிகளை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரோம். சமீபத்தில் கூட மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக தமிழகத்தில் பல இடங்களில் விருதுகள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய அமைப்பினர் அழைத்து கொடுத்துருக்கின்றார்கள். தமிழக அரசு சார்பாகவும் பல விருதுகளை நம்ம வாங்கியிருக்கிறோம். தொடர்ச்சியாக ஒரு 25 ஆண்டுகளாக சமுதாய அமைப்புகளில் இந்த சேவை செய்யக்கூடியதில் முதல் இடத்துல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆகிய எங்களுடைய அமைப்பு இருக்கிறது. தமிழகத்தில் ஒரு 10 லட்சத்திற்கும் நெருக்கமான உறுப்பினர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய அமைப்பாக தமிழகத்தில் நாங்கள் இருக்கிறோன்றது உங்களுக்கு தெரிந்த ஒன்று. நல்ல ஒரு சிறப்பான பணிகளை தொடர்ச்சியாக நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மக்கள் சோர்ந்து விடாத அளவிற்கு ஒரு செயல் திட்டங்களை கையில் எடுத்து மக்களை ஒரு வீரியமான ஒரு பணிகள் செய்வதற்கு, சீர்திருத்த பணிகள் செய்வதற்கு தொடர்ச்சியாக அவர்களை நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இதுதான் நம்முடைய இப்போதைய பணிகள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு அமைப்பாக இருக்குது. இப்போ இஸ்லாமிய கட்சிகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அமைப்பாக இருக்கிறது எப்போ அது அரசியலுக்கு வர மாதிரி எதுவும் ஐடியா இருக்கா? கட்சியாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா சமூக பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிற அத்தனை பேருமே அடுத்த கட்ட நகர்வு என்பது அரசியல் நகர்வாக தான் இருக்குது. ஒரு அதிகாரத்துக்கு இன்னும் நிறையா நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் நிறையா விஷயங்களில் முன்னோடியாக இந்த உங்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செயல்படுறது நிறையா பத்திரிக்கை வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் நம்ம அறிந்திருக்கோம், நிறைய பேருக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அமைப்பாக இருப்பது எப்போ அரசியல் கட்சியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, நிறைய அமைப்புகள் ஆரம்பிக்கும் போது நாங்கள் சமூக பணி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அரசியலுக்கு நாங்கள் போக மாட்டோன்ற கருத்தையும் முன்வைப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு திராவிடத்தை பேசினவர்களாக இருக்கலாம், கடவுள் மறுப்பு கொள்கையை பேசினவங்களாக இருக்கலாம், தலித்து சகோதரர்களுக்காக பாடுபட்டவங்களாக இருக்கலாம், இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட ஆரம்பிக்கும்போது ஒரு சமூக பணியாக தான் தங்களுடைய நிலையை ஆரம்பிப்பாங்க. காலப்போக்கில் நாங்கள் அரசியலுக்கு வந்தால் எங்களால் செய்ய முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையில் மாற்றங்களை மேற்கொள்கிறாங்க. எங்கள் அமைப்பை பொறுத்தவரையிலும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக தமிழகத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பல இக்கட்டுகளை சந்தித்து தான் எங்களுடைய அமைப்பு பயணம் செய்து கொண்டிருக்கிறது. எங்கள் அமைப்பில் பயணம் செய்தவர்கள் கூட ஒரு சிலர் நாங்கள் கட்சியை ஆரம்பிக்க போகிறோம் என்று சொல்லி இங்கிருந்து வெளியேறியவர்கள் கூட இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அந்த அரசியல் கட்சி என்று சென்று விட்டால் நாங்கள் எதை பிரச்சாரம் செய்கிறோமோ மக்களை சீர்திருத்த வேண்டும் என்ற அந்த நிலையிலிருந்து அது மாறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. எங்களுடைய கொள்கைகளில் சில இடங்களில் நாங்கள் சமரசம் செய்யக்கூடிய நிலை வருகிறது என்பதையெல்லாம் உணர்ந்து நாங்கள் எக்காலத்திலும் அரசியல் கட்சியாக மாற மாட்டோம். அதே நேரத்தில் அரசியலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அந்த பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக செய்வோம். மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, இந்த சமூகத்தை முன்னேற்றுவது, கல்வி ரீதியாக மற்ற பொருளாதார ரீதியாக எப்படி இந்த சமூகத்தை முன்னேற்ற வேண்டுமோ அதை குறித்து யோசிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். பொதுவாகவே இப்படி இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள் அரசியல் கட்சிக்கு தான் வந்தாக வேண்டும் என்பது ஜனநாயக அடிப்படையில் உள்ளதும் கிடையாது. பலர் சமூக பணிகளே தொடர்ச்சியாக செய்யலாம் அப்படின்றத ஜனநாயகம் நமக்கு ஒரு உரிமையாகவும் வழங்கியிருக்கிறது. அந்த கடமையை நாங்கள் புரிந்து கொண்டு அரசியல் கட்சின்ற அந்த கனவு எங்களுக்கு கிடையவே கிடையாது. கனவு கூட கிடையாது. நாங்கள் வர்றது ரெண்டாவது. ஒரு கனவு, ஒரு இலக்கு, அடுத்த கட்டங்கள் அப்படின்ற அந்த சிந்தனைகள் கூட இல்லாமல், அரசியல் கட்சி என்ற அந்த கனவே இல்லாமல் இந்த சமூகத்தை சீர்திருத்தம் செய்வதற்கு இப்படியான ஒரு சமரசம் செய்யாத ஒரு சித்தாந்தத்தோடு நாம் பயணம் செய்யணும் அப்படின்றதுனால அந்த எண்ணங்களை நாங்கள் தவிர்த்து விட்டு தான் வாழ்ந்து கொண்டோம். இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இப்போ நீங்கள் மக்கள் பணி நீங்கள் செய்கிறீங்க, நிறையா பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்த நகர்வு அதிகாரம் என்பது தான் எல்லாருடைய இலக்காக இருக்குது. அந்த அதிகாரத்தை நோக்கி போகும்போது அந்த அரசியலில் தன்னுடைய கால் தடத்தை பதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏ, எம்பி அப்படின்றதை நோக்கி போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சமூக அமைப்பாக இருந்து செயல்படும் போது எங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் பெரிய பாதிப்பு இருக்குது. அப்போ அரசியல் நகர்வில் போகும்போது எங்களுக்கு அதிகாரம் வரும்போது இன்னும் நாங்கள் அதிகமாக செய்கிறதுக்காக தான் அந்த அரசியலை நோக்கி வரோம் அப்படின்றது பரவலாக
அமைப்பாக இருந்து அரசியலாக கட்சியாக மாறுறவங்க பெரும்பாலும் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் 40 ஆண்டுகள் அப்படி ஒரு நிலைப்பாடை எடுக்காமல் ஒரு அமைப்பாகவே செயல்படுறதா சொல்லியிருக்கீங்க. இனியும் வரப்போகிறது இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ தேர்தல் வரும்போது உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? ஒரு அரசியல் கட்சிக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு தான் ஆகணும். உங்கள் அமைப்பு மூலியமாக யாருக்காவது ஒருத்தருக்கு ஆதரவு அளிப்பீர்களா, இல்லை எல்லாரையும் நிராகரிச்சிருவீங்களா? எப்படியான நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க? இந்த அமைப்பு ஒரு 10 லட்சம் பேர் இருக்குன்னு சொல்லும் போது அது பெரிய டிசைட் அத்தாரிட்டியாக இருக்கும். டிவைடட் பை 234 போட்டிங்கன்னா நியர்லி ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு 10,000 5,000 ஓட்டுக்கள் வந்து ஒரு டிசைட் அத்தாரிட்டியில் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களை பல்வேறு அரசியல் கட்சியினர் வந்து கூப்பிடுவாங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னுவாங்க, இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 சீட்டு தரேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கடந்த காலங்கள் நடந்திருக்கும். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் தலைவர்கிட்ட நல்ல நெருக்கமான நட்பு இருந்தது எனக்கு. நான் ஒரு நாளிதழில் ஒர்க் பண்ணும்போது பேசியிருக்கேன் கொள்கிறேன். இப்படி இருக்கும் காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரி அந்த தேர்தல் டைமில் முடிவு எடுக்கிறீங்க? இப்போ பொதுவாக ஒரு அரசியல் கட்சியாக மாறினதுக்கு பிறகு தான் சமூகத்திற்கு வந்து நம்ம பயன்பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்த முடியுன்றதுலேருந்து நாங்கள் மாறுபடுறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், பல அரசியல் கட்சிகள் இஸ்லாமியர்கள் இருந்த ஒரு சூழ்நிலையில் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் இருக்கும்போது கூட இடஒதுக்கீடுன்றது ஒரு எட்டாக்கனியாக தான் இருந்தது. தமிழகத்தில் சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு கோரிக்கைகள்லாம் எடுத்து வைக்கிறப்போ, இப்போ ஏன் அதை பேசுகிறீங்க, இப்போ ஏன் அது பிரச்சனையாகுமே அப்படின்னு சொல்லி முதிர்ச்சி பெற்ற அரசியல் தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னாங்க, ஜெயலலிதா சொன்னாங்க, கருணாநிதி சொன்னார். இதெல்லாம் முஸ்லீம்கள் வந்து இடஒதுக்கீடெல்லாம் எப்படி அடைவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டங்கள் இருந்தது. ஆனால் அது மாறியதற்கான அடிப்படையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் மத்தியில் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி பல வகையான போராட்டங்களை தொடர்ச்சியாக செய்து அரசியல் தலைவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து, இஸ்லாமியர்கள் இந்த இடஒதுக்கீடை எதிர்பார்க்குறாங்க, இதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு உருவாக்கணும். உதாரணத்துக்கு ஆந்திராவில் இடஒதுக்கீடு தரும்போது இங்கே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எதிர்க்கிறாங்க. அதை ஆந்திராவில் உள்ள முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீடை இங்கே அவங்க எதிர்க்கக்கூடிய அளவுக்கான மனநிலையில் இருந்த அவர்களுடைய நிலை எப்படி மாறுகிறது என்று சொன்னால், கும்பகோணத்தில் நாங்கள் 2006 ஒரு பேரணி ஒன்று நடத்துகிறோம். இந்த பேரணிக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கமிஷன் ஒன்று அமைக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா உடனே அதை கொடுத்துட முடியாதானே, அதற்கு ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அதற்கு பிறகு தான் அது அரசாணையாக மாற்றப்படும். அந்த அடிப்படையில் ஒரு கமிஷன் ஒன்று அமைக்கிறாங்க. அதற்கு பிறகு ஆட்சி கட்டிலில் வந்து அமரக்கூடிய கருணாநிதி அவர்கள் அந்த கமிஷனுடைய அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு 3.5% இடஒதுக்கீடை கொடுக்குறாங்க. அப்போ வரலாறுகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது, இப்படி ஒரு அழுத்தங்களுக்கு ஆளாகாமல் ஒரு அரசியல் கட்சியில் போய் நம்ம இணையிறோம்னா அவங்களோட சில நேரங்களில் நம்ம சமரசம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுரும். அந்த நிலைக்கு நம்ம ஆளாகாமல் சமுதாயத்துடைய கோரிக்கைகளை நம்ம வலிமையாக வைப்பதற்கு இது மாதிரியான விஷயங்கள், நாங்கள் தூரம் இருப்போம், மக்கள் பக்கம் நிற்போம், மக்களுடைய தேவைகளை தான் நாங்கள் கேட்போம், ஓட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ சீட்டுக்காகவோ உங்கள்கிட்ட வந்து நாங்கள் அடிமை சாசனம் செஞ்சு கொடுத்துட மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விலகலில் இருந்து கொண்டு எங்களுடைய அந்த கோரிக்கைகளை நாங்கள் வைக்கின்ற போது, இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அமைப்பு, இவங்க சொல்கிறத மக்கள் வந்து விளங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால என்ன அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்களோ அதை பக்கம் நம்ம செவி சாய்க்க வேண்டும் என்ற ஒரு நிலையை ஆட்சியாளர்களுக்கு நம்ம ஏற்படுத்துகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் நிறைய நிகழ்வுகளை நாங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு மாவட்டங்களில், ஒவ்வொரு பகுதிகளில், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளில் ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள்கிட்ட போய் நாங்கள் கோரிக்கை வைத்து அதை அவங்க சரி செய்யாத போது நாங்கள் களத்தில் இறங்கி போராட்டம் செய்து அதை மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம பல இடங்களில் செய்கிறோம். இதுதான் அதில் உள்ளது. அரசியல் கட்சியாக மாறித்தான் இதில் செய்ய வேண்டும் என்ற அந்த சூழ்நிலை இல்லை. சமூக பணி செய்து கொண்டு மக்கள் பக்கம் நின்று கொண்டு நம்ம செய்யும்போது அதை வந்து வென்றெடுக்கக்கூடிய ஒரு நிலைகளை நாங்கள் பார்க்குறோம். இல்லை, நீங்கள் சொன்ன பதில் ஓகே. நான் கேட்ட இன்னொரு கேள்வி நீங்கள் சரியாக இல்லை. இப்போ தேர்தல் வரும்போது இங்கே இரும்பெரும் கட்சிகள் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அடுத்து சீமான், அதுக்கப்புறம் இப்போ புதிதாக வந்திருக்கும் விஜய். இப்போ வந்து தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற 2026 தேர்தல் களம் 4 முனை போட்டி அப்படின்ற மாதிரி தற்போது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிலவரம் இருக்குது. இந்த தேர்தல் நேரத்தில் தௌஹீத் ஜமாத் வந்து எந்த கூட்டணியை முன்னெடுத்து ஆதரிக்கும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்குமா, இல்லை நம்ம அமைப்பில் உள்ளவங்க உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்குங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லுவீங்களான்னு? அதுதான் அந்த அரசியல் விழிப்புணர்வை தொடர்ச்சியாக நம்ம ஏற்படுத்திகிட்டே வரோம். உதாரணத்துக்கு இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய 4 முனைகள் இருக்குன்னா அதில் வந்து இப்போது களத்தில் நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் திமுகவுடைய கூட்டணி, அதிமுகவுடைய கூட்டணி. திமுகவுடைய கூட்டணி மதசார்பற்ற கூட்டணி, அதிமுகவுடைய கூட்டணி மதவாத கூட்டணி. இதை வந்து நம்ம மக்களுக்கு விளக்கி இருக்கிறோம். நம்ம ஆரம்ப காலங்கள்லேருந்தே சொல்லக்கூடியது என்னென்னா, யார் பாஜகவோடு கூட்டு சேர்கிறார்களோ அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அது தெளிவாக நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறோம். மதவாதம்னாக்கா மதவாதத்துடைய உச்சத்தில் இருக்கக்கூடியவங்க பாஜக. நிறைய சம்பவங்கள் இந்தியாவில் நடக்கிறத
எல்லாருக்குமே தெரிந்ததை ஏதோ நம்ம மறைச்சி நம்ம தான் கண்டுபிடிச்சி சமுதாயத்துக்கு சொல்லணுன்ற அளவுக்கு இல்லாமல் தொடர்ச்சியாக சிஏஏ சட்டம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அதுக்கடுத்து நடந்த வக்ஃபு திருத்த சட்டம், முத்தலாக் சட்டம், காஷ்மீருடைய சிறப்பந்தஸ்து நீக்கம், முஸ்லீம்களை வந்து இங்கேருந்து அந்நியப்படுத்தணும்னு செய்யக்கூடிய அவர்களுடைய எல்லா திட்டங்களும் ஒட்டுமொத்த இந்தியர்கள் அறிந்த ஒன்று தான். இதை வந்து தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் கட்டாயமாக அறிந்து வைத்திருக்கிற அடிப்படையில் தான் நாங்கள் பல முறைகளில் வந்து நம்ம அதற்கான கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். யார் பாஜகவோடு கூட்டணி வைக்கிறார்களோ அவர்களுக்கு இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஓட்டளிக்க மாட்டாங்க, வாக்களிக்க மாட்டாங்கன்றது யதார்த்தம். இப்போ இதில் வந்து நம்ம போய் பிரச்சாரம் பண்ணாமலே நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திய அடிப்படையில் அதிமுகவிற்கு கண்டிப்பாக அந்த மதவாத கூட்டணிக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்கவே மாட்டாங்க. அதுதான் அதில் உள்ள யதார்த்தம். இஸ்லாமியர்கள் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னா அப்போ திமுக அடுத்து அந்த நிலைக்கு அவர்கள் இப்போதைக்கு உள்ள நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போ இருக்கிறது. இப்போ நீங்கள் இப்படி சொல்லும்போது இப்போ அதிமுக கூட்டணியில் பிஜேபி மற்ற இதர கட்சிகள்லாம் இருக்காங்க. இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி, முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு தேர்தல் அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. அதில் வந்து வட்டி இல்லா கடன், அதாவது இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் இந்த வட்டிக்கு போக மாட்டாங்க, வாங்க மாட்டாங்கன்றது ஒரு நிலைப்பாடு. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் வட்டி இல்லா கடன் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடப்பாடி அவர்கள் தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. இது வந்து இஸ்லாமியர்கள் வாக்கை வந்து தன்னிடம் ஈர்ப்பதற்காக அவர் அந்த மாதிரியான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரா, இல்லை வேற அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் முதல் கட்டமாக ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு, தேர்தல் வாக்குறுதின்னு. இப்போ நேற்றைய தினம் இரண்டாவது கட்ட வாக்குறுதி நிறையா சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமாக வந்து ஒரு வரலாற்றில் இல்லாமல் ஒரு புது விஷயமா இருக்குது. ஏன்னா மொத்தமாக ஒரு தேர்தல் அறிக்கைகளை உருவாக்கி தான் அரசியல் கட்சிகள் தருவாங்க. இப்போ அங்கேருந்து வெளியே வந்த செங்கோட்டையன் கூட ஏதோ ஒரு பயத்தில் இருக்கிறாங்க, இப்படி ஒரு சூழ்நிலைகள் அவங்க அறிவிக்கிற மாதிரி வருது அப்படின்றாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஏற்கனவே அவர் முதல் தடவை அறிவிக்கும் போது கூட 1000 ரூபாய் உள்ள அந்த தொகை வந்து நான் 2000 ரூபாவா தருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு செய்தார். ஃபர்ஸ்ட் 1000 வந்து 1500 சொன்னார். இந்த 1000 ரூபாயை வந்து திமுக அரசு அறிவிக்கும் போது பாசிபிலிட்டி இல்லைன்னாரு. ஆமாம், அதை தான் சொல்ல வரேன். 1000 ரூபாவை 2000 ரூபான்னு அறிவிக்கிறார். இப்போ 1000 ரூபாய் கொடுக்கும்போது அது எப்படி சாத்தியப்படும், இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணார். அப்போ வாக்குறுதி அளிக்கும் போது இது சாத்தியமில்லைன்னு ஏற்கனவே சொன்னவர் இப்போ ஒரு வாக்குறுதியை தருகிறார் என்று சொன்னால் அதை மக்கள் நம்பவும் மாட்டாங்க. யதார்த்தமாக என்னென்னா, இப்போ நிறைய வாக்குறுதிகள் இலவச பஸ், ஆண்களுக்கும் இலவச பஸ், நம்ம சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். பெண்களுக்கும் இலவச பஸ், ஆண்களுக்கும் இலவச பஸ், அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு எப்படி வருமானம் வரும், என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்கன்னு ஒரு நகைச்சுவை மாதிரி கலந்த மாதிரி. அதாவது ஜும்லான்னார் ஒரு தடவை அமித்ஷா, என்னங்க இந்த மாதிரி 15 லட்சம் வங்கி கணக்கில் போடி, அதெல்லாம் ஒரு சும்மா தேர்தல் நேரத்தில் பேசுறது. அவங்களோட கூட்டணியை வச்சிருக்கக்கூடிய இவங்களுடைய பேச்சை வந்து நம்ம எந்த நேரத்திலையும் எடுக்கவும் முடியாது. அது இல்லாமல் இப்போ இந்த சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு, அதாவது முஸ்லீம்களுக்கு மட்டும் சொல்லலை அவர், இந்த வட்டியில்லா கடன் என்பது சிறுபான்மை சமுதாயம் எல்லாருக்குமே உள்ளது. யாரெல்லாம் சிறுபான்மை சமுதாய மக்கள் அதை பொதுவாக தான் சொல்லியிருக்காங்க. வட்டி இல்லாத கடன் போது அது முக்கியமாக சிறுபான்மையர் உள்ள வருவாங்க இல்லையா? கண்டிப்பா முஸ்லிம்களுக்கு அது ஒரு பயனுள்ள ஒரு திட்டம் தான் அது. ஆனா இவர் கொண்டு வருவாரா, இவர் கொண்டு வர விடுவாங்களா? ஆமா, ஜும்லா தான் இது. கடந்த காலங்கள்ல முஸ்லீம்கள் வந்து ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்குனாக்கா நீங்க ஷாஹின்பாக் பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா வெயில், மழை, பனி, டெல்லியிலலாம் கடுமையான பனி, அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாட்கணக்கில் மாதக்கணக்கில் இருந்து ஒரு ஜனநாயக போராட்டம் நடக்கிறோம். அந்த சிஏஏ போராட்டம் தமிழ்நாட்டிலையும் நம்ம எல்லா இடங்கள்லையும் சாலைகளில் இறங்கி போராட்டம் நடத்துகிறோம். அதற்கு காரணமாக இருந்தவங்க இவங்க. அதற்கு பிறகு நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், நாங்கள் இனிமேல் செய்ய மாட்டோம், இனி நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், எங்களுடைய கட்சிக்கு அது பாதிப்பாக இருக்கிறது, சிறுபான்மை சமுதாய மக்கள் எங்களுக்கு கடந்த தேர்தலில் வாக்களிக்கலை என்பதையெல்லாம் நாங்கள் போய் சந்தித்தோம். அவர் வந்து பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்த உடனே நாங்கள் போய் சந்தித்து நீங்கள் வெளியே வந்துருங்க. முறை அவர் வெளியே வந்தனால எஸ்டிபிஐ கூட அவரோட கூட்டணியிட்டு பாராளுமன்ற தேர்தல், ஆமாம், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி இல்லாமல் தனியாக தானே சந்திச்சாங்க. நம்ம சரி வெளியே வந்துட்டாங்க, நாங்கள் அதை தான் விரும்புகிறோம். இங்கே திராவிட கட்சிகள் தனியாக நிற்கணும், மதவாத கூட்டணி அமைக்காமல் இவங்க 2 பேரில் யார் வேணாலும் மாறி மாறி ஆட்சி செய்யலாம். மக்கள் வந்து எது நல்லதுன்றதை பார்த்து வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் இவங்க சில நெருக்கடி அழுத்தத்தின் காரணமாக அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு முஸ்லீம்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டுகளையும் அவங்க வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தேர்தலை சந்திப்பாங்க. சிறுபான்மை சமுதாயத்தின் பேரில் அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது முஸ்லீம்களின் ஓட்டுகளை இழக்கிறாங்க, அது அந்த ஓட்டு அப்படியே திரும்பி திமுகவுக்கு போகும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த திமுகவுக்கு இந்த சிறுபான்மையர் ஓட்டு போகக்கூடாது, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர் ஓட்டு போகக்கூடாதுன்னு புதுசாக விஜயை வந்து பிஜேபி வந்து இறக்கியிருக்கு அப்படின்னு ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க?
இந்த ஓட்டுலாம் பாதி அங்கே போயிடும், அப்போ திமுக வீக் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் கட்சி வந்து யார் வேணாலும் மாதிரி துவங்கலாம். அவரும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி மற்றதெல்லாம் பண்ணியிருக்கிறார். பண்ணி வந்தவனே ஆரம்பிச்சாரு, பண்ணார். அதுக்கும் ஒரு கும்பல் போக தான் செய்யுது, செஞ்சாங்க. நிற்கிறாங்க, அதெல்லாம் பண்ண தான் செய்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பிரியுமா ஓட்டுகள்? இல்ல, அரசியல் கட்சி வந்து யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் ஜனநாயக நாட்டில். அது இது கிடையாது. அதுவும் குறிப்பாக இந்த சினிமா நடிகர்களாக இருக்கக்கூடியவங்க மக்களுடைய அந்த நிறைய ஃபெமிலியரான ஒரு சூழ்நிலையில் வந்து ஆரம்பிக்கிறதுன்றது வந்து தமிழ்நாட்டில் யதார்த்தமான ஒன்று. அரசியலுக்கு வர்றது ஒன்று, வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, களத்தில் அவங்களுடைய நிலை எப்படின்றத பார்க்கணும். நீங்கள் ஆரம்பத்துலேயும் சொன்னீங்க இப்படி ஒரு பேச்சு இருக்கே, பிஜேபியுடைய பி டீம்னு ஒரு சொல்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னாக்கா அதற்கான அந்த வாசலை அவர் திறந்து வைக்கக்கூடாது, அதை அடைக்கணும் முதல்ல. எனக்கு கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யாருன்னு பேசுகிறாரு. அப்போ கொள்கை எதிரி யாருன்னு சொல்லும்போது என்ன கொள்கை அவங்களது, நம்ம கொள்கை என்னன்னு பிரித்து பேசணும்ல. கொள்கை எதிரினா அவங்களுடைய கொள்கை இது, அவங்க சித்தாந்தம் இது. கொள்கை எதிரியை எப்பயாவது ஒரு தான் திட்டுறாரு. இல்ல, திட்டவே இல்லையே. சிபிஐ வழக்கு போயிட்டு வந்தாலும் சுத்தமா திட்டுறது விட்டாரு. திட்டுறதே கிடையாது. கொள்கை எதிரின்னு வார்த்தையில சொல்லிட்டு போயிடாரே தவிர அரசியல் எதிரி. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கரூர்ல ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. ஒரு அசம்பாவிதம். அது அது ஒரு விபத்துன்னு சொல்ல, கொலை கிடையாது, இது ஒரு அசம்பாவிதம். அசம்பாவிதம் நடந்துருச்சு, மக்கள் கூட்டம், ஒரு பிளான் பண்ணாமல் போனாங்க, நெருக்கடியில் ஒரு 41 உயிர்களை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து அவர் மேலே யாராவது கொலைப்பலி போட்டாங்களா? ஆளும் கட்சி கூட அவரை கைது செய்யவும் இல்லை, அவர் மேலே கொலைப்பலியும் போடலை. எல்லா மக்களுடைய கேள்வி என்னென்னா, ஏன் அந்த களத்தில் நீங்கள் நிற்கலை, ஏன் ஓடி வந்தீங்க? அங்கே களத்தில் நின்று நீங்கள் அந்த நேரத்தில் மக்களை சந்திக்கணுமே. ஒரு பெரிய ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு நிலையில் வேணாம், ஒரு சாதாரண ஒரு மனிதநேயம் உள்ளவர்கள் கூட இந்த பணி இதை செய்ய மாட்டாங்க. ஓடி வர்றது என்ன போலீஸ் போக சொல்லிட்டாங்கன்றாரு. இது எப்படி முடியும்? நீங்கள் ஒரு அரசியல் களத்துக்கு வந்துட்டீங்க, நீங்கள் அரசியல் தானே செய்யணும். இப்போ அரசியல் செய்யக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுவார்? போலீஸ் சொன்னாங்க நான் போக மாட்டேன், நான் நிற்கிறேன். நீங்கள் அப்படி தானே சொன்னீங்க கடந்த காலங்களில், எங்களை முடக்குகிறார்கள் முடக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லி தானே மக்கள்கிட்ட வந்தீங்க. இப்போவும் வர வேண்டியதானே. ஏன்னா உள்ள வந்த உடனே சொல்கிறாரு காவல்துறைக்கு நன்றி அப்படின்னார். நான் இங்கே வர முடியாத இருந்த சூழ்நிலையில் காவல்துறை தான் என்னை இங்கே அழைச்சிட்டு வந்தாங்கன்றார். அப்புறம் காவல்துறை என்ன விடல. முன்னாடி பாயிண்ட்ல காவல்துறைக்கு நன்றின்னு சொல்றாரு. இதுக்கு பின்னாடி நடந்த சம்பவம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சதி. என்ன சதினா உள்ள வந்து ஆயுதங்களோட மக்கள் வந்தாங்க. இதெல்லாம் எவ்வளவு மோசமான ஒரு இது வந்து ஒரு அரசியல்ல வரக்கூடிய மாவட்ட செயலர் ஒரு மனைவியை மாதிரி பேட்டி கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து செஞ்சாங்க. அது நடந்துச்சு, இது எல்லாத்துக்கும் ஆதாரம் கொடுக்கணும்ல. ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கிறவங்க ஒரு கருத்தை பேசுறாங்கன்னா எல்லாமே திமுகவுடைய சதி அப்படின்னாங்க. சரி, இப்படி நீங்கள் அரசியல் எதிரின்னு சொல்லி அவங்கள விமர்சனம் பண்ணுறீங்களே. இப்போ ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகலை, கடந்த 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ ரிலீஸ்ன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது ரிலீஸ் ஆகலை, சென்சார் போர்டில் இருக்கு. என்ன அதுக்கு கருத்து சொன்னார்? ஆதவர்ஜினா இன்னும் கூட உதயநிதி தான் காரணம்ன்றாரு. அதுதான், இது வந்து அங்கே நடந்த ஒரு அசம்பாவிதத்திற்கு இது திமுகவுடைய சதி, இது செந்தில் பாலாஜி பண்ணார். அங்கே குண்டர்கள் உள்ளே வந்துட்டாங்க, சதி நடந்துருச்சு, ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறினாங்க, திரவம் வீசினாங்க, ஆயுதங்களை கொண்டு வந்தாங்க. இப்படி நீ எப்படி ஏதாவது சொல்லி இது வந்து மக்கள்கிட்ட எடுபடாது. மக்கள் ஒரு நியாயத்தை பார்ப்பாங்க, நீதியை பார்ப்பாங்க. பொய்ன்ற மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. இதை வந்து அவர் வந்து அந்த வாசலை திறந்து வைக்கிறார். பிஜேபியுடைய பி டீமு திருப்பரங்குன்றத்தில் இவ்வளோ பெரிய இஷ்யூ, இரு தரப்பு மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு மோதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுற மாதிரி தான் அந்த திருப்பரங்குன்ற தீர்ப்பு வந்திருக்கு. அப்போது அது வந்து தமிழக அரசு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது வந்து நீங்கள் காலங்காலமாக உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்கள், முஸ்லீம்களை சொல்லலைன்னா பெரும்பான்மை இந்துக்கள் உச்சி பிள்ளையார் கோயில் தெருவில் தான் தீபம் ஏற்றுறாங்க. இதுதான் பல நூறாண்டுகளாக உள்ள ஒரு வழக்கம். அதுக்கு மாற்றமாக நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் இங்கே உள்ள இந்துக்களுக்கும் மன கஷ்டம். அது அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஒரு வழிபாட்டு தலத்துக்குள்ளே போகிறீங்க. முஸ்லீம்களுடைய தர்கா என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சாராரை கடந்து அங்கே போய் நீங்கள் போனீங்கன்னா அங்கே 2 மதத்திரை சந்திக்கிற மாதிரி வருமே, இது ஒரு சங்கடம் தானே என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்லாம் அவங்கள தடுக்கிறாங்க. இவ்வளவு அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு கூட இருக்கிறது கூட, நாளைக்கு நான் தமிழகத்தை ஆளப்போகிறேன், நான் முதல்வர் ஆக போகிறேன், நான் எதிர்கட்சி தலைவராக போகிறேன். இப்போ வந்து 3வது கட்ட தலைவர் அவங்களே படிப்படியாக இறங்கிட்டாங்க. முதல்வர்னாங்க, இப்போ எதிர்கட்சி தலைவர், இப்போ 3வது கட்டம். அப்புறம் சீமானுக்கு அடுத்து போவாங்களா, இன்னும் நோட்டுக்கு கீழே போவாங்களான்னு தெரியல. அவங்க தேர்தலை சந்தித்ததுக்கு பிறகுதான் நீங்கள் அவங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? நோட்டா கீழே போயிடுவாங்கன்றீங்களா? இல்லை, அதாவது இதே சூழ்நிலை தொடர்ச்சின்னு வைங்களேன். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் தேர்தல் அன்று புறப்படும் இளைஞன் ஒவ்வொரு விஜய்ன்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க? அதாவது நிறைய கற்பனைகளை பேசலாம். அவருடைய பேச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
மேடையில் பேசும்போது சினிமா டைலாக் பஞ்சு டைலாக் பேசுவார். எந்த மேடை? அரசியல் மேடை. சினிமாவில் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஜிஎஸ்டி பிரச்சனையை சினிமாவில் பேசிக்கிட்டு இருப்பார். எங்கே எதை பேசணும்னு தெரியாமல் மாற்றி மாற்றி இங்கே வந்து மேடையில் கூத்தாடுறது, அங்கே போனாக்கா டைலாக் பேசுறதுன்னு மாற்றி மாற்றி செய்யக்கூடியதான் அவர். சினிமாவில் பேசுனா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. இங்கே பேசுனா கேச போடுவாங்கல்ல. இல்லை, அதுதான் அந்த எதிர்க்கணும்ல. ஒரு கட்சினா சும்மாவா? அரசியல் கட்சிக்கு வந்துட்டீங்க, ஆளுங்கட்சிகளை எதிர்த்தா தான் நீங்கள் களத்தில் இருக்க முடியும் தான் தமிழக அரசை எதிர்க்கிறீங்க, நீங்கள் திமுக அரசை எதிர்க்கிறீங்க, அவ்வளோ வலிமை எதிர்க்கிறீங்க. அப்படி எதிர்க்கக்கூடிய ஆள் அந்த ஒரு உங்ககிட்ட அந்த இது இருக்கணும்ல. ஒரு தலைவர் என்ற ஆளுமை இருந்தால் தானே அடுத்த கட்டங்களில் வந்து நீங்கள் அந்த இடத்த அடைய முடியும். உங்களை நம்பி மக்கள் வரணும்னா ஒவ்வொரு இப்போ கரூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவர் மேலே அபிப்பிராயம் வச்சுருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் கீழே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜனநாயக படத்துக்கு தடை. இப்போவும் திமுக மேலே சதின உடனே அதில் கொஞ்சம் பேர் கீழே வராங்க. ஒவ்வொரு காலகட்டங்களையும் நிறைய பிரச்சனைகளை இந்தியா சந்திக்குது, தமிழகம் சந்திக்குது. குறிப்பாக தமிழக ஆளுநர் விஷயத்தில் விஜய் என்ன கருத்து சொன்னார்? பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது, அதில் விஜய் என்ன கருத்து சொன்னார்? தமிழகத்துடைய மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது, இதில் விஜய் என்ன கருத்து சொன்னார்? எல்லாம் பார்ப்பாங்களே. இது வந்து வடமாநில அவங்க கட்சிக்காரங்கன்னா கேட்டால், நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம், எங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லுவோன்றாங்க. அருண்ராஜா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், லயோலா மணியாக இருக்கட்டும், ராஜ்மோகன் அவர்கள், இவங்களாம் ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போது ஏன் பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு லயோலா கேட்குறாரு. லயோலா மணி இப்போ அவங்க தலைவர் வந்து ப்ரெஸ் மீட் பண்ண மாட்டாருன்னா ஏன் அவர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்றார். அருண்ராஜாவை கேட்டால் முதல்வரை பத்திரிகையாளர் சந்திக்க சொல்லுங்கள், மறுநாள் எங்கள் தலைவர் கொடுப்பாருன்றார். முதல்வர் டெய்லி சந்திச்சுட்டு இருக்கார். அப்போ இவங்களுக்கு இன்னும் பக்குவப்படலையோ அப்படின்னு தான் தோணுது. இப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து எல்லாமே ஐஆர்எஸ்லேருந்து முக்கிய பதவியிலேருந்து வெளியில் வந்து இங்கே அவர் கட்சியில் இருக்காங்க. அவரை சார்ந்து இருக்கிறவங்களும் வந்து அவருக்கு சரியான கைட்னஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லையோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா விஜயுடைய அரசியல் வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் துவங்கிருச்சு. இன்னமும் பக்குவப்படாமல் இருக்கிறதா தமிழக மக்கள் பரவலாக பேசுகிறாங்களே. அப்போ அவருக்கு பக்குவப்படுறதுக்கு உங்கள் அமைப்பில் ஏதாவது அவருக்கு ஆலோசனை இருக்கா சொல்கிறதுக்கு? இல்லை, அதாவது அவங்க தான் அதை வந்து டெவலப் பண்ணிக்கணும். நம்ம ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இஸ்லாமியர்களும் இல்லை. சிலர் அவங்க கூட பயணப்பட்டுட்டு இருக்காங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள் கண் கூட. நிறையா அவரை வந்து தூக்கி பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் என்னமோ நம்மளுக்கு பெருசாக பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி. இதை எந்த மாதிரி கண்ணோட்டமாக பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை, இதெல்லாம் ஒரு பிரம்ம தான் சார். அதாவது இப்போது ஒவ்வொரு வீட்டிலையும் எங்களுக்கு ஓட்டு இருக்குது, இஸ்லாமியர்கள் எங்கள் பின்னால் தான் இருக்கிறாங்க அப்படின்றதையெல்லாம் தேர்தலில் தான் அவங்க நிரூபிக்கணும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவலில் மக்கள் இருக்கிறாங்க சொல்கிறது ஈஸி. கடந்த காலங்களில் எத்தனையோ சினிமா நடிகர்கள் களத்துக்கு வந்தாங்க, வந்த வேகத்தில் காணாமல் போனவங்கலாம் இருக்கிறாங்க. இவர் தன்னை ஒரு எம்ஜிஆர் மேலே இல்லை பெம்பப்படுத்திக்கிறார். இல்லை, எல்லாருமே எம்ஜிஆர் ஆயிட முடியாதுல்ல. கமலஹாசன் வரும்போது அதை தான் சொன்னார், சிவாஜி வரும்போது அதை தான் சொன்னாங்க. எத்தனையோ சினிமா நடிகர்கள் வந்தாங்க. கார்த்திக் வந்தார், நிறைய சினிமா நடிகர்கள் வந்தாங்க. கமலஹாசன் வந்தாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. வந்த வேகத்தில் அவங்க வெளியே போனவங்களும் இருக்கிறாங்க. அப்போ எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லிட்டா போதாது, எம்ஜிஆர் மாதிரி அவருக்கு வரணும், மக்களை சந்திக்கணும். குறிப்பாக அந்த கரூர் சம்பவத்தில் இது ஒரு மனிதநேயம் உள்ள எந்த அரசியல் கட்சி தலைவரும் செய்யவே மாட்டார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்சிக்காரருக்கு ஒரு திருமணம், இவர் அங்கே போவார், இவர் வீட்டுக்கு தம்பதிகளை வர சொல்லுவார். ஒரு புதுசாக ஒரு புதிய ஒரு இதை கொண்டு உருவாக்குற ஒரு இறந்த சம்பவம். ஒரு கட்சிக்கார வீட்டில் ஒருத்தர் யாரோ இறந்துட்டாங்க, அவருடைய அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்க. அந்த டெட் பாடி இவங்க வீட்டுக்கு வருமா? கரூரில் எவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஒரு 41 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பனையூருக்கு வாங்க நான் உதவி செய்கிறேன்னு சொன்னேன், இன்னைக்கு வெளியவே போகலையே. அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்க காலெல்லாம் விழுந்து கெஞ்சி அழுததா தகவல் இருந்துச்சு. அப்போ அது உள்ளுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கட்டும். ஒரு வெளிப்படையாக நீங்கள் அடுத்த கட்டங்களில் வந்து இந்த மக்களை ஆளக்கூடிய ஒரு இடத்துக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த தன்மை அந்த பண்பு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்க. அதையெல்லாம் அவங்க வளர்க்கணும். வளர்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து களத்துக்கே வர முடியுன்றது தான் அதில் உள்ள யதார்த்தம். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. இட்டுன்னு போகிறது எங்கள் தலைவர் அதுதான் கஷ்டம் அப்படின்னு பேசுறது இல்லை. மக்கள்கிட்ட வந்து மக்கள் பிரச்சனையே பேச போகிறது கஷ்டம்னா உன்னை யார் இட்டுன்னு வர சொன்னான்னு மீம்ஸ் போட்டிருந்தாங்க. மக்கள் பிரச்சனைக்கு தேவையான நேரத்தில் வந்து கருத்து சொல்லணும். மௌனம் என்பது அரசியல் களத்தில் வந்து சரியான ஒரு பதில். அதுக்கு ஒரு அமைப்பாகவே இருந்துட்டு போயிடலாம். கரெக்டு. நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எல்லாத்துக்குமே ஒரு அரசியல் வந்த பிறகு நம்ம கருத்து சொல்லணும், அதுக்கான விளக்கம் சொல்லணும், போராடணும் அப்படின்றது நீங்கள் சொன்ன முன் வச்ச கருத்துக்கள் கரெக்டு. இப்போ எடப்பாடி அவர்கள் இந்த அறிவித்தது வந்து எந்த அளவுக்கு எடுப்படும் அப்படின்னு இஸ்லாமியர் மத்தியில் எப்படி எந்த அளவுக்கு எடுப்படும் நினைக்கிறீங்க? இந்த வட்டியில்லா கடன், இந்த பொதுவான இந்த 2000 ரூபா கொடுக்க போகிறது, சிலிண்டர் 3, ஏற்கனவே 6 சொல்லிவிட்டு அப்புறம் இப்போ 3ன்னு சொல்கிறாங்க போன தேர்தலில் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பிஜேபி இருப்பதால் இன்னும் நிறையா சலுகைகள் கொடுக்கணும்னு நினைக்கிறாரா தமிழக மக்களை கவர்றதுக்காக?
அவர் இன்னும் கூட அதிகமான வாக்குறுதிகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவர் இஸ்லாமியுடைய வாக்குகளை பெறணும்னு நினைப்பார். ஆனால் கண்டிப்பாக அவரால் பெற முடியாது. யதார்த்தம் என்னென்னா, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் நடந்தது என்ன என்பது இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஐ லவ் முகமதுன்ற ஒரு போஸ்டர் போடுறாங்கன்றதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கு. முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு இறை தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் அது. இதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இதை ஒரு பிரச்சனையாக ஆக்கக்கூடியவர்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கிறாங்க. உத்தரகாண்டை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொது சிவில் சட்டத்தை அரங்கேற்றி இருக்கிறார். அப்போ ஒரு பாஜக ஒரு மாநிலத்துக்குள்ளே நுழைஞ்சது என்று சொன்னால் அது கடுமையான பாதிப்பை இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை நம்ம பல வரலாறுகளை சொல்லலாம். உதாரணத்துக்கு அஸ்ஸாமில் என்ஆர்சி என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. என்ஆர்சி மூலமாக பிற மக்கள் மத்தியில் ஒரு தொகுப்புகளை தொகுத்து இந்த நாட்டுடைய குடிமக்கள் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி 7 லட்சம் முஸ்லீம்களை நீக்கிறாங்க. இந்த 7 லட்சம் முஸ்லீம்களும் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களான்றதை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், சனாவுல்லா என்று சொல்லி அந்த மாநிலத்தில் மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவரை அகதி முகாமுக்கு அனுப்புகிற மாதிரி இந்த சட்டம் வருது. அவரை நீக்கிறாங்க. கார்கில் போரில் கலந்து கொண்ட ஒரு இராணுவ வீரர், அவர் இந்திய குடிமகன் இல்லை அப்படின்னு சொல்லி நீக்கிறாங்க. பல ஆண்டுகளாக இந்தியாவில் வாழ்ந்தவர்களை எல்லாம் நீங்கள் இந்தியர்கள் இல்லை, என்ஆர்சி அடிப்படையில் உங்களுடைய குடியுரிமை பறிக்கப்படும் என்ற ஒரு சட்டத்தை அஸ்ஸாமில் கொண்டு வராங்க. இப்படி வட மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன நடக்குது, இவங்க ஆட்சி செஞ்சால் என்ன நடக்கும். குஜராத் கலவரத்தை இந்திய மக்கள் மறக்க மாட்டாங்க. குறிப்பாக தமிழக முஸ்லீம்களுடைய எல்லார் வீடுகள்லையும் நம்ம அதை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். பாஜக ஆட்சி கட்டில் அமர்ந்தது என்று சொன்னால் இவங்க குறிப்பாக நாட்டில் இன்றைக்கி செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்குது. இன்றைக்கி பட்ஜெட் போட்டாங்க. அந்த பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு உருப்படியான விவசாயிகளுக்கோ மாணவர்களுக்கோ தமிழக மக்கள் நலனுக்கோ ஏதாவது அதில் ஒன்று இருக்கா என்று கேட்டோம் சொன்னால் இல்லைன்னு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கான ஒரு பட்ஜெட்டை இன்றைக்கி தாக்கல் செய்கிறாங்க. வரலாற்றில் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையில் ஏதோ வித்தியாசமாக ஏதோ மக்களுக்கு தரப்போகிறாங்களா அப்படின்னா இல்லை. அது எப்படி ஆயிடுச்சுன்னா தேர்தல் வாக்குறுதி மாதிரி பட்ஜெட் மாறுது. இத்தனை 1000 கோடி அதுக்கு ஒதுக்குறோம், இத்தனை லட்சம் அதற்கு ஒதுக்குறோம்னு ஒரு பட்டியல் போட்டு இந்த 8 வருஷத்தில் ஒதுக்குனது என்ன, செய்தது என்ன, மக்கள் பயன்பெற்றது என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டினை போட்டோம்னு சொன்னால் அது ஒரு 1000 கொஸ்டினை நம்ம கேட்குற மாதிரி தான் ஒவ்வொரு பட்ஜெட்டையும் அவங்க கொண்டு வராங்க. மக்கள் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகிருச்சு, விலைவாசி ஏறுது, கழிவறை வசதி இல்லாத வீடுகள் லட்சக்கணக்கில் இந்தியாவில் இருக்கிறது, மருத்துவ வசதி இல்லாத கிராமங்கள் இருக்கிறது, பள்ளிக்கூடங்கள் இல்லாத கிராமங்கள் இருக்கிறது, ஆம்புலன்ஸ் வசதி இல்லாத கிராமங்கள் இருக்கிறது, சுகாதார வசதி இல்லாத கிராமங்கள் இருக்கிறது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, வியாபாரிகள் எல்லாருமே, அதாவது ஒட்டுமொத்தமாக எந்தெந்த மக்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் லிஸ்ட்டு போட்டு வரலாம். பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுடைய ஒரே அஜெண்டா இஸ்லாமியர்களை காட்டி இந்துக்களுடைய ஓட்டை வாங்கணும். இதுதான் அவங்களுடைய மெயின் கோர், அதுதான் அவங்க அஜெண்டா. அந்த அடிப்படையில் தான் செயல்படுறாங்க. ஆட்சிக்கு வந்து 12 வருஷம் ஆச்சு. மத்திய அரசில் என்னென்னலாம் பார்லிமெண்ட்டில் விவாதம் நடந்திருக்கு, விவாதம் நடத்த வேண்டிய முக்கியமான விஷயங்களை எல்லாம் எதிர்க்கட்சி வைக்கிறாங்க. மணிப்பூரை பற்றி நம்ம பேசணும், நம்ம ஊழல் இருக்குது, அதானி ஊழலை பற்றி நம்ம பேசணும், என்ஆர்சி இது கொண்டு வந்தீங்க, எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கீங்க, எஸ்ஐஆரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு ஒவ்வொன்றா வைக்கிறாங்க. எதை பற்றியுமே பேசுறதில்ல. வந்தே மாதரத்தை பேச போகிறோம், அதுக்கு நிறைய நேரம் ஒதுக்குறோன்றாங்க. சரி, அவங்க எதிர்க்கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா அதையும் பேசுவோம். நீங்கள் ஒரு விஷயத்தை தாக்கல் பண்ணுறீங்க, இதை பேசுகிறதுக்கப்புறமா தான் மக்கள் பிரச்சனை பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எந்த பதிலும் இல்லை. அப்போ மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு சிஏஏ கொண்டு வர்றது. இது கொண்டு வந்ததுனால இந்திய மக்களுக்கு என்ன நன்மை? வேலையில்லா திண்டாட்டம் ஒழிஞ்சிருச்சா? இளைஞர்கள்லாம் நல்ல நிலைக்கு வந்துடுவாங்களா? பொருளாதாரம் வளர்ச்சி அடையுமா? அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம், வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது அடிப்படையிலேங்க எந்த நீதி எந்த நியாயமும் இல்லாமல் கொண்டு வரப்பட்டது வக்ஃபு சட்டம். நிறைய இருக்குது. ஒரு 4 மெயின் கோர் எடுங்களேன். முஸ்லீம் அல்லாத 2 பேரை வக்ஃபு போல நாங்கள் உள்ளே கொண்டு வருவோன்றாங்க. இந்தியா மத சார்பற்ற நாடு, இங்கே இந்து அறநிலைத்துறை இருக்கிறது, இந்த மாதிரி சீக்கியர்களுக்குன்னு சில அமைப்புகள் இருக்குது. அதில் போய் நம்ம முஸ்லீமை உள்ளே வைக்க முடியுமா? திருப்பதி தேவஸ்தானத்தில் 2 முஸ்லீம் உள்ளே போட்டோம். இல்லை, திருச்சியில் கூட ஒரு இஸ்லாமிய பெயர் கொண்டவர் அறநிலைத்துறையில் போஸ்டிங்கில் இருந்தார், நர்கீஸ் கான் சொல்லிட்டு. இவங்க எல்லாம் பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அது எப்படி ஒரு இஸ்லாமியரை போடுவீங்கன்னு. பேசிக்காக அவர் ஒரு இந்து. அதாவது அவர் பிறக்கும்போது அவருக்கு அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இஸ்லாமியர் வந்து உதவி பண்ணி அவர் உயிர் அந்த இறக்கும் தருவாயில் இருந்தவர் கஷ்டப்பட்டு பிறந்தனால பிரசவம் பண்ணவங்கன்றதுனால அவங்க பேரை வச்சுட்டாங்க. அதுவே தெரியாமல் போராட்டம் பண்ணி பெரிய இஷ்யூ ஆச்சு.
அதை நீங்க அதாவது எவ்வளோ பெரிய விஷயம் இது பாருங்களேன். ஒருத்தர் அந்த இந்து அதுல அறநிலையத்துறையில் மட்டும் இருக்கும்போது பிரச்சனை பண்ணும்போது நீங்க வக்போர்டுக்கு ஏன் கொண்டு வரீங்கன்னு நீங்க கேக்குறீங்க. அதுதான். அதாவது இது வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியராக நியமிக்கிறது, அதில் கூட முஸ்லீம்கள் வரக்கூடாது அப்படின்னு நிறைய அது அவங்க மத வழிபாட்டு அடிப்படையில் உள்ளது. அவங்க அந்த நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, அதுக்குன்னு உள்ள போர்டு. அது உங்கள் நம்பிக்கை, அதை நம்ம விமர்சனம் பண்ணலை. அங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ இங்கே வைக்கிறீங்க. இதில் நம்பிக்கையும் இருக்குது, எங்கள் நம்பிக்கையும் இருக்குது. இங்கே ஒரு வக்ஃப் போர்டு இருக்குன்னா, வக்ஃப் போர்டுக்கு கீழே பள்ளிவாசல் இருக்குது. பள்ளிவாசலில் கடை வச்சு நடத்துவோம் நாங்கள். அந்த கடையுடைய வருமானத்தை மக்களுடைய நலனுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். இது முஸ்லீம்களுடைய நிலையில் அந்த வக்ஃப் போர்டு கீழே உள்ளது. இந்த கடையை ஒரு முஸ்லீம் அல்லாத 2 பேர் வராங்கன்னு வைங்களேன், அவங்க பொறுப்பில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வட்டியின் அடிப்படையில் உள்ள ஒரு கடைக்கு அதை வந்து அவங்க வாடகைக்கு விடலாம். அவங்களுக்கு அந்த சித்தாந்தம் இல்லை தானே, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு தான் வட்டி வாங்கக்கூடாது என்பது எங்கள் நம்பிக்கை. எங்கள் முஸ்லீம்கள் நிர்வாகம் பண்ணும்போது அந்த வட்டி கடைக்கு விடக்கூடாதுன்னு விட்டுருவாங்க. ஒயின் ஷாப் வரும், டாஸ்மார்க் என்று சொல்லி அந்த கடையை வைக்கிறதுக்கு பள்ளிவாசலுடைய காம்பவுண்டில் அவங்க கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணுவாங்க. அரசாங்கம் தானே விற்கிது, அரசாங்க கடை தானே என்று அவர்கள் கொண்டு வருவாங்க. முஸ்லீம்கள் நாங்கள் விட மாட்டோம். இல்லை, அதுக்கு பாசிபிலிட்டி இருக்காது. ஏன்னா இல்லை, பாசிபிலிட்டி இல்லை, நான் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான கடைகளில் வந்து முஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் மாறியும் இருக்காங்களே. இல்லை, அதாவது ஒருத்தர் இருக்கிறாங்கன்றதை நம்ம விமர்சனம் பண்ணலை. அவங்க இருக்கட்டும், பயன்பெறட்டும், அதுக்கான வாடகை தராங்கன்றது ஓகே. அதாவது நம்ம சொல்கிறது என்னென்னா, சமூகத்திற்கு சீர்கேட்டை ஏற்படுத்தக்கூடிய மது விற்கிறது. இதை வந்து நம்ம பள்ளிவாசல் கடையில் வச்சு விற்க முடியுமா? அதை வந்து ஒரு அனுமதி கொடுத்தார்கள் என்று சொன்னால் ஒரு சட்டம் இருக்கு. மத கூடங்கள் பக்கத்துலேயோ பள்ளிக்கூடங்களோ கல்வி நிறுவனங்கள் பக்கத்துலேயோ ஒரு 500 மீட்டர் தூரத்துக்கு 1000 மீட்டர் தூரத்துக்கு மதுபான கடைகள் இருக்கக்கூடாதுன்ற ஒரு சட்டமே இருக்கு. சட்டம் வந்து ஏட்டில் இருக்கு சார். நான் உங்களுக்கு சென்னையிலேயே பள்ளிக்கூடத்தை ஒட்டி இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை சொல்லட்டுங்களா? மக்கள் நடமாட்டத்தில் பல இடங்களில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி போராட்டங்கள் நடத்துகிறோம். நம்ம பள்ளிக்கூடத்து பக்கத்தில் இருக்குது, வழிபாட்டு தலம் பக்கத்தில் இருக்குது, பெண்கள் அதிகமாக போயிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாதையாக இருக்கக்கூடிய இடத்துல வெறும் டாஸ்மாக் மட்டும் இருக்குது. ரொம்ப ஒரு சமூக மாற்றவும் செய்கிறாங்க. உங்களை மாதிரி ஆட்கள் போராட்டம் பண்ணும்போது அந்த இடத்த அப்படித்தான் நடக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு வாசல்களை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ளே வரக்கூடிய ஒரு நிலை வந்துடுது. இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து வக்ஃப் பை யூசர் அப்படின்ற ஒன்றை கொண்டு வராங்க. முஸ்லீம்களுடைய அந்த வழிபாட்டு தலங்கள் பள்ளிவாசலாக இருக்கட்டும், பல இடங்களில் கல்லூரிகள் நடத்துகிறோம், மதர்சாக்கள் நடத்துகிறோம், பெண்களுக்கு தேவையான அந்த அமைப்புகளில் வைத்து நடத்துகிறோம், தையல் கிளாஸு அப்படின்ற மாதிரி நடத்துகிறோம். இப்படி நிறைய தொண்டு விஷயங்கள் நாங்கள் நடத்துகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லை, ஒரு 300 ஆண்டுகளாக 400 ஆண்டுகளாக 1000 வருஷத்துக்கு முன்னாடி காயல்பட்டத்தில் உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல்லாம் தமிழகத்தில் இருக்கிறது. இந்தியாவில் நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் அது பல 1000 பள்ளிவாசல்கள் இருக்கும். அதாவது டாக்குமெண்ட் இல்லாத காலத்திலிருந்து அங்கே பள்ளிவாசல் இருக்கிறது. 300 400 500 ஆண்டுகளாக அங்கே பள்ளிவாசல் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதையெல்லாம் அரசு சொத்தாக மாற்றணுன்றாங்க. வக்ஃப் பை யூசர்ன்ற அடிப்படையில் ஒரு சட்டத்தை உள்ளே கொண்டு வராங்க. இது ஒரு வழிபாட்டு தலம், மக்கள் அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்தாங்க. அப்போ டாக்குமெண்ட் சிஸ்டம் இல்லாத காலத்திலேருந்து அது வருது. அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன முறைப்படுத்தணும், அதுக்கு எப்படி பட்டா தரணும், எப்படி அவங்களுக்கு பேர் மாற்றணும் அப்படின்னு கொண்டு வராமல் வக்ஃப் பை யூசர் என்று ஏற்படுத்தி அதை அரசு சொத்தாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை உள்ளே கொண்டு வராங்க. இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சட்டம். அதே மாதிரி 5 வருஷம் ஆனதுக்கு பிறகு தான் ஒருத்தர் முஸ்லீமாக மாறுறார். முஸ்லீமாக மாறி 5 ஆண்டுகள் கழித்த பிறகு தான் அவர் வக்ஃபுக்கு தான தர்மம் செய்யணும். இது எங்கள் அரசியல் சாசன சட்டத்தில் அப்படி இருக்கா? ஒரு இந்து இருக்கார், அவர் வந்து ஒரு கோயிலுக்கு ஏதாவது தான தர்மம் தரணும்னு நினைக்கிறார். அவர் வந்து தான தர்மம் தர்றதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா? ஒரு இந்துக்கு இல்லை, ஒரு கிறிஸ்துவருக்கு இல்லை, ஒரு சீக்கியருக்கு இல்லை, ஒரு பௌத்தருக்கு இல்லை, ஒரு சமணருக்கு இல்லை. ஆனால் ஒரு முஸ்லீம் மட்டும் ஒரு தன்னுடைய என் பணத்தை நான் தான தர்மம் செய்யறதுக்கு அதுக்கு என்ன சட்டம் கொண்டு வர்றது? அது என்ன 5 வருஷம் கணக்கு? என்ன, யார் அதை உருவாக்குனது? நான் முஸ்லீமாக இருக்கிறேன், நான் ஒரு முஸ்லீம் அல்லாதவனாக இருக்கிறேன். நான் முஸ்லீமாக மாறணும். இஸ்லாம் என்ன சொல்லுது? இதுக்கு ஏதாவது சடங்கு, இதற்காக கால அளவு ஒன்றுமே கிடையாது. இறைவன் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டு முகமது நபி அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்டால் நான் முஸ்லீமாக மாறிடுவேன். முஸ்லீமாக மாறிட்டதுக்கு பிறகு நான் வழிபாடு செய்யணும் அப்படின்ற அந்த நிலைக்கு நான் வந்துடுவேன். நான் தொழுகிறது, நான் நோன்பு வைக்கிறது, நான் ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஜக்காத் பணத்தை உதவியாக கொடுக்கறது, மக்களுக்கு ஒரு நன்மைக்காக இறைவனிடத்தில் நன்மை எதிர்பார்த்து தான தர்மங்கள் செய்கிறது நான் செய்யலாம். அது முஸ்லீம் ஆனாலும் சரி, முஸ்லீம் இல்லைனாலும் சரி செய்யலாம். ஆனால் 5 ஆண்டுகள் ஆகியிருக்கணும்னா இதில் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க இவ்வளோ ஒரு விதையை தானே உள்ளே போடுறாங்க. அப்போ இந்த மாதிரி எடுத்தோம்னாக்கா இவ்வளவு மோசமான சட்டங்களை எல்லாம் அமல்படுத்தக்கூடியவங்க பாஜக. இன்னும் நான் பேச சொன்னீங்கன்னாக்கா இன்றைய தினம் ஃபுல்லாக பேசுவேன். அவ்வளவு அநியாயங்களும் அக்கிரமங்களும் இந்தியாவில் நடந்துக்கிட்டே இருக்குது. மணிப்பூரில் காங்கிரஸ் காலத்தில் ரொம்ப சேஃபாக இருந்ததா சொல்கிறீங்க, இருந்தோன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நம்ம சொல்லலை. அதாவது காங்கிரஸ் அரசு காலத்தில் தான் பாபர் மசூதி இடிக்கப்படுது. அந்த முதல்வர் ஒரு காங்கிரஸ் தான் அங்கே. ஆமாம், உத்தரப்பிரதேசில் இடிக்கும் போது
அப்போ அதான் சொல்கிறேன், ஈக்குவாலிட்டி தானே காங்கிரஸும் பிஜேபி. இல்லை, அதாவது ஒரு சித்தாந்தம்னு ஒன்று இருக்குல்ல. காங்கிரஸுடைய சித்தாந்தம் என்பது இஸ்லாமியர்களை கருவறுக்கணுன்ற சித்தாந்தம் கிடையாது. அவங்க வந்து அது ஒரு பொடுபோக்குத்தனம், அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு அசால்ட்னஸ் அப்படி உள்ளவங்கன்னு வைங்களேன். இவங்களுடைய சித்தாந்தம் என்னன்னா இஸ்லாமியர்களை அழிக்கணும். நான் கேட்குறது என்னென்னா, பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, மாணவிகள் படிக்கிறாங்க, ஒரு ஸ்கார்ஃப் போட்டுன்னு பள்ளிக்கூடம் போகிறாங்க. இது மத அடையாளம், நீங்கள் போடக்கூடாதுன்றாங்க. மத அடையாளம் இந்தியா தேசத்தில் என்ன மத அடையாளம்? இதுக்கு முன்னால் இருந்த மன்மோகன் சிங் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தார், உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்தார். இந்தியாவுடைய அடையாளம் டர்பன் அணியறதா? இல்லையே. அவர் ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்கு சொந்தக்காரர், அவங்க நம்பிக்கை அடிப்படையில் அவர் டர்பன் அணிஞ்சார், உலகம் ஃபுல்லாக போயிட்டு வந்தார். இதுதானே இந்தியாவுடைய யதார்த்தம். பல கொள்கை, பல மதம், பல இனம், இதற்குள்ள வேற்றுமையில் ஒற்றுமை. இதுதான் இந்தியாவுடைய சிறப்பு. உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கை. மத அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் மக்கள் இருக்கிறாங்களா? பள்ளிக்கூடங்களுக்கு போனோம்னா ஒவ்வொருவர் எந்த மதமோ சில நேரங்களில் வெளிப்படுத்துவாங்க, குங்குமம் வச்சுருப்பாங்க, சில நேரங்களில் நாமம் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய கலாச்சாரம், அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் வருவாங்க. சில இடங்களில் பார்த்தோம்னா மாலை அணிந்து கொண்டு வருவாங்க பள்ளிக்கூடங்களுக்கு. ஐயப்ப பக்தராக இருப்பாங்க, முருக பக்தராக இருப்பாங்க. அந்த அவங்க கோயிலுக்கு போகிற நேரங்களில் மாலை அணிந்து கொண்டு காலில் செருப்பு போடாமல், உதாரணத்துக்கு காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாக்கா ஷூ போடாமல் அந்த மாலை அணிந்து கொண்டு அவங்க பணியில் ஈடுபடுவாங்க. இது இந்தியாவில் யதார்த்தமான ஒன்று. அப்போ யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அந்த தலைமுடியை மறைப்பதற்காக அந்த தலைக்கு மட்டும் உள்ள ஒரு சின்ன ஆடை ஸ்கார்ஃப்ன்றது, இதை போட்டுட்டு வந்ததற்காக கர்நாடகாவில் 21,000 மாணவிகளை தேர்வு எழுத விடாமல் பண்ணாங்க முந்தைய பாஜக ஆட்சி. அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி, அதற்கு பிறகு அங்கே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் தான் இயல்பு நிலை திரும்புது. அப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கனாக்கா உத்தரப்பிரதேசத்தில் பார்க்குறோம், ஹலால் கடையா என்று சொல்லி முஸ்லீம் கடைகளெல்லாம் மூட சொல்கிறாங்க. அங்கே போய் அடிக்கிறது, அங்கே பிரச்சனை பண்ணுறது, நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்ட்டு அடிக்கிறது, மாடு வச்சுருந்தாங்கன்னா அவங்க வீட்டை கொளுத்துறது, அவங்கள அடித்து கொலை பண்ணுறது, இப்படி தொடர்ச்சியாக நடக்குது. கேட்குறதுக்கு நாங்கள் பசு பாதுகாவலர்கள், அதாவது ஓன் நம்பிக்கைக்காக அதிகமாக பீஃப் எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்தியாவை தான் நம்பர் 1. பீஃப் எக்ஸ்போர்ட்டில் இந்தியா நம்பர் 1. நீ மாட்டை பாதுகாக்கிறதா இருந்தால் ஏன் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது? இதுக்கு போய் சீனாவில் போய் ஒப்பந்தம் போட்டு வந்தவர் யார்? இந்திய பாரத பிரதமர். அப்போ இவ்வளவு தெளிவாக நீங்கள் மாட்டை பாதுகாக்கிற நம்பிக்கை இல்லை. இவங்க நம்பிக்கையே இஸ்லாமியர்களை ஒடுக்கணும், இஸ்லாமியர்களை இங்கே சீரழிக்கணும், அவர்களை கொடுமைப்படுத்தணுன்றது அவங்களுடைய நிலை. இந்த மதவாதத்துக்கு அமைப்போடு போய் அதிமுக கூட்டணி அமைத்தால் நீங்கள் எவ்வளவு நன்மை செய்தாலும் அதை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. முதல்ல வெளியே வாங்க. தமிழ்நாடு அந்த மாதிரி ஆகிடும். தமிழ்நாட்டுடைய நிலைமையை நாங்கள் கருத்தில் கொண்டு யார் மதவாத கூட்டணியோடு, அந்த பாஜக என்று சொல்லக்கூடிய அந்த மதவெறுப்பு சிந்தனையை கொண்ட அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறார்களோ அவர்களுக்கு தமிழக இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. அவர் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் சரி, அவர் அதிலிருந்து வெளியே வரணும். அவங்க சித்தாந்தம் தெரியும், அவங்களுடைய கொள்கை தெரியும். நாட்டுடைய பாதுகாப்பில் அச்சுறுத்தல் ஏற்படுத்துறது பெஹல்காம் தாக்குதல், அதை கூட மதவெறுப்பை மாற்றினாங்களே. முஸ்லீம்களில் ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு, அதாவது இந்துக்களை தேடி தேடி கொலை செய்தார்கள். நடந்த சம்பவம் என்ன? அதுக்கப்புறம் வெளி உலகத்துக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தோம்னா ராஜ்நாத் சிங் எதை சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட்டான தகவல் தான் மக்கள் சொல்கிறாங்க. அந்த களத்தில் இருந்த பேரை காப்பாற்றுறது அங்கே உள்ள ஒரு இஸ்லாமிய ஒரு பையன் தான். உயிர் கொடுத்து காப்பாற்றினாரு, சும்மா காப்பாற்றுறது இல்லை. பல பேர் உயிர் போக அந்த சூழ்நிலை, அவர் இறந்துருவார், என் பிள்ளையை நாங்கள் 13 பேர் கீழே வந்துட்டாங்க, ஒரு குழந்தை மேலே இருக்குது, 13 பேர் இவர் தான் கொண்டு வந்து கீழே விட்டுட்டார், அந்த குழந்தை மேலே இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா குழந்தைய கீழே போட்டுட்டு இவர் மேலே படுத்துக்கிட்டு அங்கேருந்து தவழ்ந்து குழந்தைய கீழே இறக்கி விட்டுருக்கார். அவர் கொல்லப்படலை, ஆனால் உயிரை பணையம் வைத்து தான் காப்பாற்றிருக்கிறார். ஒரு குதிரை வீரர் ஆதில் ஹுசேன் சொல்லக்கூடியவர் போய் துப்பாக்கியவே பிடுங்கியிருக்கார். தீவிரவாதிகிட்ட இருந்து துப்பாக்கியை பிடுங்கும் போது தான் அவன் சுட்டுருக்கான். இப்படி எதிர்த்து போராடி உயிர் நீத்தவங்க, ஆட்டோ ரிக்ஷாக்காரு, ஹோட்டல்காரங்க, குதிரை ஓட்டுறவங்க பணம் வாங்காமல் மக்களை கொண்டு அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அரசாங்கம் என்ன பண்ணுது, ஏற்பாடு பண்ணி இவங்களை வெளியே ஊருக்கு அனுப்பணும்ல, ஃப்ளைட் சார்ஜ் எடுத்து பாருங்கள், நீங்கள் இப்போ போடலாம். அந்த பெஹல்காம் தாக்குதல் அப்போ ஃப்ளைட் டிக்கெட்டு 7,000 ரூபாயிலிருந்து 10,000, 15,000, 20,000, 30,000, 75,000 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்குது. அப்போ மக்கள் மேலே எந்த அக்கறையும் கிடையாது. அதை ஒரு அரசியலாக்கி இந்துக்களை கொலை செய்ய பார்க்குறார்கள் அப்படின்னு ஒரு வெறுப்பை விதைக்கிறார். அவன் தீவிரவாதி, அவன் பயங்கரவாதி, அவனை தூக்கில் போடு, பப்ளிக்கில் வச்சு சொடு. ஒரு இராணுவ பாதுகாப்பு உள்ள ஒரு இடத்துல அவன் எப்படி உள்ளே வந்தான்ற கேள்வி இருக்குது. உன்னுடைய பாதுகாப்புத்துறை என்னாச்சுன்னு கேள்வி இருக்குது, உன் உளவுத்துறை என்னாச்சுன்னு கேள்வி இருக்குது, இராணுவம் என்ன பண்ணுச்சுன்னு கேள்வி இருக்குது. எல்லா கேள்விகளையும் மறைச்சிட்டு முஸ்லீம்களை ஒரு குற்றவாளி குண்டலை ஏற்றி அவர்களை கர்னல் குரேஷி அதற்கு பிறகு பாகிஸ்தானை எதிர்த்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அவங்கள சொல்லும்போது தீவிரவாதியுடைய சகோதரின்னு பேசுகிறார் ஒரு அமைச்சர், ஒரு பொறுப்பில் உள்ளவர். அப்போ இவங்க என்ன நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? இவங்ககிட்ட நல்லதுன்றது நடக்கவே நடக்காது.
மத வெறுப்பு, இஸ்லாமிய வெறுப்பு, இஸ்லாமியர்களை அழிக்கணும், இந்த நிலையில் உள்ளவங்க தான் பாஜக. அவங்களோட போய் ஒரு திராவிட முன்னேற்ற கழகன்ற அண்ணா ஆரம்பித்த ஒரு கட்சிக்காரங்க அதில் போய் சேர்றதுன்றது வந்து ஒரு நல்லதல்ல. இதை நம்ம மக்களுக்கு பல நேரங்கள் விலைக்கு இருக்கிறோம். அரசியல் கட்சி தலைவர்கள் நல்லா தெரியும். ஏதோ அவங்க நெருக்கடிக்காக உள்ளே போய் சேர்ந்தார்கள் என்று சொன்னால் அந்த நெருக்கடிக்கு இஸ்லாமிய சமுதாயம் பணியாது, இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஒரு வாக்குகள் கூட அங்கே போகாது. இப்போ பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இடையில் வந்து நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ் பற்றி பேசும்போது வந்து பிச்சை எடுக்க உதவாது, எதையோ ஒரு இதை கோடிட்டு காட்டி தான் அவங்க பேசியிருக்காங்க. இப்போ நடிகர் கமலஹாசன் எம்பி அவர்கள் வந்து நேற்று கன்னி பேச்சு ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு. நேற்றுலாம் அதுதான் பேசும் பொருளாக இருந்தது. நாட் ஓன்லி தமிழ்நாடு, இந்தியா முழுக்கவே அவருடைய அந்த பேச்சு வந்து மிகப்பெரிய பேசும் பொருளாக இருந்தது. ரொம்ப காட்டமாக, ரொம்ப கடுமையாக, ரொம்ப ஒரு அதாவது சொல்லுவாங்கன்னா இன்டைரக்டாக ஒரு கண்டனத்தை அவர் பேச்சில் கொடுத்து, அதை எப்படி பார்க்குறீங்க? அது கடுமையாக அவங்க பேசுனது வந்து கண்டிக்கக்கூடிய ஒன்று தான். ஒரு சமூக மக்களை வந்து நான் சொல்கிறது வந்து நிர்மலா சீதாராமன் அவருடைய பேச்சு தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி, பிச்சை எடுக்க கூட உதவாதுன்னா இது வந்து ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய ஒரு பேச்சு. எதையோ ஒன்று மேற்கோள் காட்டி தான் பேசுகிறாங்க. இல்லை, எப்படி சொன்னாலும் சரி, அது இப்படி புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதுன்னா அது பேசக்கூடாதுல்ல. அவங்க நீங்கள் இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது, தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன? ஒழுங்காக அவங்க ஒரு தமிழர்ன்றது தான் ஆச்சரியமாக இருக்குது. அது அவங்களுக்கு நான் தான் சொல்கிறேன்ல, அவங்களுக்கு வந்து மக்களை பற்றியோ இந்த மாநிலத்துடைய அக்கறையை பற்றியெல்லாம் ஒன்றுங்க. அப்படின்னா இந்த மாநிலத்துக்கு ஜிஎஸ்டியில் உள்ள பாக்கி தொகையை கரெக்டாக கொடுத்துருவாங்களே. இப்போ போட்ட பட்ஜெட்டில் தமிழ் மாநிலத்துக்குன்னு ஒதுக்கப்பட்டது என்ன? எவ்வளவு கோரிக்கைகள் இங்கேருந்து வைக்கப்படுது? ட்ரெயின் விடுறாங்களே, 2 ட்ரெயின் விட்டுருக்காங்களே. தேவை என்ன? யானை வேணும்னும் போது யானைக்கு சோளப்பொறி போடுற மாதிரி யானை பசிக்கு என்னவோ அதை போடணும். கொஞ்சம் இது கூட பயன்பெறாத ஒன்றை தான் இன்றைக்கி அவங்க சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இந்திய அளவில் நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்திங்கன்னா எல்லா விஷயங்கள்லையும் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குது. கல்வி எடுத்தாலும் சரி, பொருளாதார வளர்ச்சியில் எடுத்தாலும், தொழில்துறையில் எடுத்தாலும், மக்கள் பாதுகாப்பில், எல்லாவற்றிலையும் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தில் உள்ள ஒரு மாநிலமாகத்தான் இருக்கிறது. ஒழுங்காக இவங்க ஜிஎஸ்டி வரியை கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய நல்ல இந்த திட்டங்களை எல்லாம் அமல்படுத்துறதுக்கு ஒன்றிய அரசு ஒத்துழைப்பு கொடுத்தா சிங்கப்பூர் மாதிரி தமிழ்நாடு ஆகும். இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அறிவும், மக்களுடைய உழைப்பும், மக்களுடைய திறமையும் அவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு நிலையை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் மத வெறுப்பை விதைக்கிறதுக்காக வட மாநிலங்களில் உங்களுக்கு பங்கிட்டு வைக்கிறாங்க. நீ இப்படி இந்த அங்கேருந்து நாங்கள் பிடிங்க உங்களுக்கு தரோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் தான் அவங்களுக்கு எல்லா பட்ஜெட்டும் நீங்கள் எடுங்களேன். அந்த பட்ஜெட்டில் வந்து அந்த கீழே வந்து கண்டிஷன் அப்படி ஸ்டார் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி பட்ஜெட்டை வாசிச்சோடனே நம்ம நினச்சிக்கணும் இது வந்து பிஜேபி எங்கே வந்து கொடுக்க போகிறாங்கன்றத அந்த கண்டிஷன் அப்ளை தான். அது தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுன்ற நிலையில் தான் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க. கமல் வந்து அது அவருடைய அந்த கன்னி பேச்சில் வந்து ஒரு இலக்கிய ஒரு நடையில் வந்து பேசி ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கிறாரு. இது அவங்க வந்து அவங்களுடைய யதார்த்தம் அதுதான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை கண்டிக்கணும். நம்ம கண்டிப்பாக கண்டிக்க வேண்டிய ஒன்று தான். இப்போ இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க? தொடர்ந்து திமுகவுடைய ஆட்சி வருமா, இல்லை ஆட்சி மாற்றம் ஏற்படுமா? இந்த 5 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் மக்களுக்கு இந்த அரசு எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க? இவருடைய இந்த சாதனைகள் மக்கள் மத்தியில் ஈடுபட்டு மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை ஆட்சி மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்கன்னா எல்லா விதத்துலையும் அவங்க சரியாக நடந்துட்டாங்கன்றதை நம்ம சொல்லிட முடியாது. எங்களுக்கும் நிறைய தேவைகள் இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கைகளையும் நம்ம வைக்கிறோம். எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் முழுமையாக கரெக்டாக மக்களை செஞ்சிருவாங்கன்ற அந்த உத்தரவாதத்தையும் தர முடியாது. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ன பிற கட்சிகளாக இருந்தாலும் அதுதான் யதார்த்தம். அதில் இப்போது இன்றைய நிலையில் தமிழக தேர்தல் களம் வந்து மதவாத கூட்டணிக்கும் ஒரு மதசார்பற்ற கூட்டணிக்குமான ஒரு மோதலாகத்தான் நம்ம பார்க்குறோம். ஒரு மதவாதம் பேசக்கூடிய பாஜகவோடு ஒரு சில கட்சிகள் ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க அதிமுகவை பகடக்காயாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அவரோடு சேர்ந்தவர்கள் கூட ஏதோ ஒரு நெருக்கடியின் காரணமாகத்தான் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை ஊடகங்கள் வரக்கூடிய எல்லா செய்திகள், அமமுகவாக இருந்தாலும் சரி, பாமகவுடைய அன்புமணியாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து வரக்கூடியவர்களும் அவர்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குது அப்படின்றத நம்ம புரிகிறோம். ஆனால் இப்போ உள்ள அரசியல் களத்தில் இந்த பக்கம் மத சார்பற்ற கூட்டணி என்று இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து ஏதோ ஒரு வலிமையான ஒரு கூட்டணியாக இருக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். இந்த 4.5 ஆண்டுகளில் எல்லாமே நல்லது செய்தார்கள் என்று சொல்லிடவும் முடியாது. அதுக்காக மற்ற ரொம்ப மோசமான ஒரு ஆட்சி என்றும் நம்ம அதையும் சொல்லிட முடியாது. தேவைகள் இருக்கிறது. அவரோட கூட்டணி இருக்கிறவங்க கூட சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கைகள்லாம் அவங்க வந்து நிறைவேற்றுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. இஸ்லாமிய சமுதாயம் சார்பாக கூட நேற்றைய தினம் நாங்கள்
திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அந்த தேர்தல் அறிக்கை குழு தயாரிக்கிறாங்களே, அவங்கக்கிட்ட ஒரு 4 கோரிக்கை, முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். இஸ்லாமிய சமுதாயத்துடைய கோரிக்கைகளாக இது இருக்குது, இதை நீங்கள் வந்து வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் வெளியிடணும் என்று சொல்லி, முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீடு, சிறைவாசிகளுடைய விடுதலை, வட்டி இல்லாமல் முஸ்லீம்கள் கடன் பெறக்கூடிய அளவுக்கான திட்டங்களை வகுத்து தர்றது, அப்படின்ற மாதிரியான ஒரு 4 அம்ச கோரிக்கைகளை நம்ம நேற்றைய தினம் சந்தித்து கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் அவர்கள் நிறைவேற்றணும். நல்ல ஒரு ஆட்சி செய்யணுன்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு, அதை அவங்க செய்யணும். ஆனால் நம்ம பார்க்குற வரைக்கும் ரொம்ப ஒரு தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு அந்த நிகழ்ச்சிகள் நடத்துறது, நான் முதல்வன் திட்டம், லேப்டாப்கள் கொடுத்தது, சில அடித்தட்டு மக்களில் உள்ளவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுன்ற மாதிரி வர்றதுக்கான அந்த ஊக்கத் தொகைகள் கொடுக்கறது, கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு ஒரு மாதம் 7500 ரூபாய் கொடுக்கறது, அப்படி நிறைய திட்டங்களை கொடுக்குறாங்க. அதே போல் சிறுபான்மை சமுதாயத்துடைய எதிர்பார்ப்பையும் அவர்கள் வந்து பூர்த்தி செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பாக சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நல்ல நல்ல தகவலும் சொல்லியிருக்கீங்க. இந்த தேர்தலுக்கான உங்களுடைய நிலைப்பாடையும் நீங்கள் இன்டைரக்டாக சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து கலந்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு நன்றி சார். வாழ்த்துக்கள். ஆமாம்.